குறிப்பாக சொல்லியிருக்கோம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்லை கட்சியின் சார்பாகவோ இல்லட என்னுடைய பெயரை சொல்லி அரசுடைய ஆபீஸ்ல எந்த விதமான தலையில் இருக்கக்கூடாது. ஜீரோ கரப்ஷன். எந்த கான்ட்ராக்டருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே கமிஷனோ கான்ட்ராக்டோ எதுவுமே கிடையாதுங்கிறத பதிவு சொல்லியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. எங்ககிட்ட சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அமைச்சர்களாகட்டும் எந்த விதமான டெண்டர்லையோ எந்த விதமான டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால நிர்வாகம் சிறக்க நாங்கள் சொல்லியிருக்கோம். யார் ஒரு வேலையை டெண்டர் எடுத்திருக்காங்களோ எந்த டைமில் குறிப்பிட்ட டைமில் அந்த வேலையை செய்யணும்னு நினச்சிருக்காங்களோ அந்த டைமில் செஞ்சு முடிக்கணுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முன்னாடிலாம் 40-50% கமிஷன்ஸ் இருக்கும். இப்போ ஜீரோ கமிஷன்ஸ்ங்கிறத ஓப்பனாகவே பப்ளிக் முன்னாடி எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுபடி தான் நாங்கள் எல்லோரும் நடக்க போகிறோம். ஸோ இன்னையிலிருந்து நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிஞ்ச உடனே தொகுதியில் அரசு உயரதிகாரிகளுடன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூப்பிட்டு மீட்டிங் போட சொல்லியிருக்காரு. வெள்ளிவாக்கத்தில் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரசு அதிகாரிகள் 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இது ஏதோ ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. என்னெல்லாம் செய்யணுங்கிறத 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். அதில் பெண்கள் பாதுகாப்பு, இந்த கஞ்சாவுடைய சேல்ஸை நிப்பாட்டுறது, டாஸ்மார்க்கோடைய எண்ணிக்கை குறைச்சி பெண்களுடைய பாதுகாப்புக்கு உடனடியாக இப்பையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்தே முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கோம். காவல்துறைகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. யாரும் எந்த விதமான இன்டர்ஃபேஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் ஆக்சுவலா. ஸோ இதை முடிச்ச உடனே வாட்டர் மேனேஜ்மெண்ட், ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் செக்ரட்டரியேட்லையும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதை நான் சரி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம்.